வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கதை நந்தி தேவனின் கதை. நந்தி தேவன் சிவபெருமானின் வாசல் காவலரின் மறைவு கதை. சிவபெருமானின் வாசற்படியில் எப்பொழுதும் இருப்பவர் யார்? அவர்தான் நந்தி தேவன். ஆனால் நந்தி ஒரு சாதாரண விலங்கு அல்ல. அவரது பிறப்பும் பணியும் ஆழமான மறைவர்த்தம் கொண்டது. நந்தியின் பிறப்பு. நந்தி முனிவர் சிலாதர் என்பவரின் மகன் என்று புராணங்கள் சொல்கின்றன. சிலாதர் சிவபெருமானை வேண்டி ஒரு தெய்வீக மகனை பெற்றார். அவர்தான் காளை வடிவில் பிறந்த நந்தி, சிவனின் வாசல் காவலர். சிவபெருமான் எப்பொழுதும் தியானத்தில் சமாதியில் இருப்பார். அவரை சந்திக்க வரும் தெய்வங்களையும் முனிவர்களையும் கட்டுப்படுத்துவது, அனுமதி கொடுப்பது நந்தியின் கடமை. ஆனால்தான் அவரை கோபுர வாசல் காவலர் என்று சொல்கிறோம். நந்தி அறிவின் சின்னம். சிவாலயங்களில் நந்தி எப்பொழுதும் சிவலிங்கத்தை நேராக நோக்கி அமர்ந்திருப்பார். அது ஒரு சின்னம். அறிவும் பக்தியும் ஒரே திசை, இறைவன் பக்கம்தான் செல்ல வேண்டும் என்பதற்கான பாடம். இதில் மறைவான கதை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு புராண கதையில் பசுக்களை திருட வந்த அசுரர்கள் நந்தி ஒருவனாக எதிர்த்து வெற்றி பெற்றதாக சொல்கிறார்கள். அதன்பின் சிவபெருமான் அவரை என் வாசலின் காவலர் மட்டுமல்ல, என் பக்தர்களுக்கு வழிகாட்டும் தெய்வம் என்று அருள். அதனால்தான் எந்த சிவாலயத்திலும் முதலில் நந்தியை கண்டு வணங்கினால்தான் சிவபெருமான் தரிசனம் பலிக்கும் என்று நம்பப்படுகிறது. நந்தி தேவன் ஒரு காவலன் மட்டுமல்ல, அறிவும் ஒழுக்கமும் பக்தியும் கொண்ட சின்னம். அவர் சொல்லும் பாடம், மனம் ஒருமுகம் ஆனால்தான் இறைவனை அடைய முடியும் என்று. அதனால்தான் ஒவ்வொரு சிவாலயத்திலும் நந்தி தேவன் அங்கேயே அமர்ந்து பக்தர்களை வழி நடத்துகிறார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. மீண்டும் நாளைக்கு வேறொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.